Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. Tansky syllabusல வரக்கூடிய drama, contemporary literary criticism, post-colonial literature, language and linguistics, writings of the marginalized, travel writing. இந்த பேப்பர்ஸ்க்கு எல்லாமே என்கிட்ட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த நோட்ஸ்ல எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஸேஸ், பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே வரக்கூடிய பொயட்ரி, ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் பேப்பருக்கான மெட்டீரியல்ஸ் தயாராகிட்டுருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தயாராகிடும். நான் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ்கி சிலபஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் சின்ன சின்ன சேஞ்சஸோடு வரும். எல்லா யூனிவர்சிட்டிலையும் சேம் பேப்பர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு சிலது விட்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னோட சிலபஸாக நான் எம்கேயு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிலபஸில் உங்களோட டாபிக்ஸ் உங்களோட சிலபஸும் இதுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாங்கிக்கலாம். ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சிலபஸை பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா என்கிட்ட தாராளமாக நோட்ஸ் வாங்கிக்கோங்க. போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சரோட ப்ரைஸ் ₹70. யூனிட் 3 ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன், இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். டெரெக் வால்கோட் இவர் தான் எழுதியிருக்காரு. Derek Walcott was a famous poet and playwright from Saint Lucia, a small island in the Caribbean. So Caribbean Islands சேர்ந்த ஒரு ஊர் தான் செயின்ட் லூசியா. இங்கே பிறந்தவர் தான் டெரெக் வால்கோட், ஒரு போஸ்ட் கலோனியல் ரைட்டர். ஓகே, he wrote poems and plays that mix Caribbean history, culture, nature with classical European styles and stories. ஸோ இவரோட போயம்ஸாக இருக்கட்டும், பிளேஸாக இருக்கட்டும், இது அவங்க கல்ச்சரோட யூரோப்பியன் ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் லாங் போம் ஒமெரோஸ், விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஹோமஸ் இலியட் அண்ட் ஒடிசி பட் செட் இன் த கரேபியன். ஸோ இவரோட லாங் போம் ஒமெரோஸ் அப்படிங்கிறது இது ரொம்ப ஃபேமஸான போமாக சொல்லப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லாங் போம் ஹோமரோட அந்த இலியட் ஒடிசி எபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அது மாதிரி அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. ஆனால் இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா கரீபியன். ஏன்னா இலியட் ஒடிசியோட செட்டிங் கிரீக், இது கரீபியன் ஐலாண்ட்ஸோட செட்டிங் கொண்டதான் ஒமேரோஸ் எழுதப்பட்டிருக்கு. ஹிஸ் ரைட்டிங் ஆஃபன் எக்ஸ்ப்ளோர்ஸ் த பெயின் ஆஃப் கொலோனியலிசம், த பியூட்டி ஆஃப் ஐலாண்ட் லைஃப் அண்ட் த ஸ்ட்ரகிள் வித் மிக்சட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ். இவரோட ரைட்டிங்கில் எது மெயின் தீமாக இருக்கும்னா பெயின் ஆஃப் கொலோனியலிசம், காலனி ஆதிக்கத்தினால ஏற்படுற அந்த வழிகளை தான் அவர் மெயினாக பிரதானமாக சொல்லியிருக்காரு. த பியூட்டி ஆஃப் ஐலாண்ட் லைஃப், அதே மாதிரி அவங்க வாழ்றது குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் தான் கரீபியன் ஐலாண்ட்ஸ். ஸோ அந்த ஐலாண்ட் லைஃபோட அழகு, அவங்களோட கல்ச்சர், அவங்க இந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா அதை ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்னா, தேர் ஸ்கின் இஸ் பிளாக் பட் தேர் மைண்ட் இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஃபுல்லாக இந்த இங்கிலீஷ் பீப்புளோட கல்ச்சரை ஏன்னா புகுத்திட்டாங்க, ரிலிஜியன், அவங்க இங்கிலீஷ் பீப்புளோட அந்த கல்ச்சர் எல்லாம் அவங்க காலனி எங்கெல்லாம் காலனைஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் புகுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாம் ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிளாக் பீப்புள் ஆனால் ஒயிட் பீப்புளோட மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் ஒயிட் பீப்புள் அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களோடையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் வாழ்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவரோட ஸ்டோரிஸ் அமைஞ்சிருக்கும். நம்மளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இன் 1992 he received the Nobel Prize in Literature for his deep and powerful work. Okay. So Derek Walcott has also received Nobel Prize. Okay, year 1992. Now let us get into the essay. Introduction. Dream on Monkey Mountain is a poetic and symbolic play by Derek Walcott that explores the search for identity in a post-colonial world. ஒரு post-colonial world, அதாவது காலனி ஆதிக்கத்திற்கு அப்புறம், ஓகே, அவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க.
அந்த இடத்துல வந்து சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி, தான் யாருன்றதை தேடுறதுதான் செல்ஃப் ஐடென்டிட்டி. ஓகே, சர்ச்சிங் ஃபார் ஐடென்டிட்டி. It follows the journey of Makak, a black man who lives in the Caribbean and struggles with self-hate, confusion and the dreams of returning to Africa. இந்த கதை யாரை பற்றியது அப்படின்னா, இட் இஸ் அபவுட் மக்காக். மக்காக்னு ஒரு பிளாக் மேன் பற்றிய கதை தான் இந்த ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன். இவன் கரீபியன் ஐலாண்ட்ஸில் வாழ்கிறான். அவன் தான் ப்ரொட்டகனிஸ்ட் மக்காக். ஓகே, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா செல்ஃப் ஹேட். அவன் தன்னை வெறுக்கிறான். எதுக்காக வெறுக்கிறான்? அவன் ஒரு பிளாக் அப்படிங்கிறதுக்காக அவனை வெறுக்கிறான். கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அவனுக்கு. ட்ரீம்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் டு ஆஃப்ரிக்காவுக்கு திரும்ப போகணுன்ற ஆசையும் அவனுக்கு இருக்கு. த்ரூ ட்ரீம்ஸ், ஹலூசினேஷன்ஸ். ஏன் ஆஃப்ரிக்காவுக்கு திரும்ப போகணுன்ற ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னால், இங்கே கரீபியன் ஐலாண்ட்ஸில் இருக்கிற பெரும்பாலான நீக்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருந்து பல காலத்துக்கு முன்னாடி அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவங்க. இங்கிலீஷ் பீப்புள் வந்து அங்கே அமெரிக்காவெல்லாம் அவங்க பதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது வாஸ்ட் லேண்ட்ஸ் இருக்கும். அந்த இங்கிலீஷ் அமெரிக்கன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய லேண்ட் பொசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லேண்டுக்கு வந்து அவங்களுக்கு அடிமைகள் தேவைப்பட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் 1000 ஏக்கர் வச்சிருப்பாங்க. அதை வந்து வேலை செஞ்சு அதில் வந்து சுகர் கேன், காட்டன் மாதிரி அவங்க வந்து பயிர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய ஸ்லேவ்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. தினமெல்லாம் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ ஸ்லேவ்ஸ் அடிமைகளாக வாங்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், அவங்க காலம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்லேவ்ஸாக வாங்கப்பட்டவங்க தான் இந்த பிளாக்ஸ். ஸோ இவர் மக்காக்கு வந்து ஒரு பிளாக்கு. அவன் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து அவனோ இல்லை அவனோட தாய் தந்தையரோ முன்னோர்களோ யாரோ இங்கே வந்துட்டாங்க. எங்கள் கரீபியன் ஐலாண்ட்ஸ் வந்துட்டாங்க. கரீபியன் ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இங்கிலீஷ் கண்ட்ரோல், காலனைசர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கு. த்ரூ ட்ரீம்ஸ், ஹலூசினேஷன்ஸ் அண்ட் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் த பிளே எக்ஸாமின்ஸ் ஹவு காலனைஸ்ட் பீப்புள் கேன் ரீக்ளைம் their ஐடென்டிட்டி, கல்ச்சர் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஒர்த். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நிஜத்தில் நடக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இது அவனோட ட்ரீம்லேயே இருக்கும். அவன் வந்து அவனோட ட்ரீம்ஸ்னால கட்டுப்படுத்தப்படுறான். அவன் ட்ரீம்ஸ் என்ன பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமான கதை தான். ஹிஸ் ட்ரீம்ஸ் ஆர் கண்ட்ரோலிங் ஹிம். ஹலூசினேஷன்ஸ் வருது. அந்த ஹலூசினேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு நடக்காத ஒன்று நடந்ததா நினைக்கிறது. ஓகே, ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸும் கலந்து வருது. அவனுக்கு நடக்காத விஷயமும் நடந்த மாதிரி இருக்குது. ட்ரீம்ஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிளே வந்து ஆக்சுவலா ஒரு காலனைஸ்ட் பீப்புள் அவங்களோட அந்த பிரச்சனைகளை தான் எப்படி வந்து அவங்க வந்து தன்னை தேடி அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் யாருங்கிறத எப்படி அடையாளம் காண்றாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கும். அவங்க வர்ஷிப் பண்ணுற ரிலிஜன் பார்த்தா கிறிஸ்டியானிட்டியில் இருப்பார். இப்போ மக்காக்கே கிறிஸ்டியன் தான், கேத்தலிக் அப்படின்பாரு. ஆனால் அவனுக்கு என்னன்னா தன்னோட உண்மையான அடையாளம் தெரியல. அவன் ஒரு பிளாக். ஆக்சுவலி ஒரு பிளாக்கோட கல்ச்சர் அது கிடையாது. இங்கிலீஷ் பீப்புளோட கல்ச்சர் அவனுக்கு கிடையாது. லாங்குவேஜ் வேற, எல்லாமே இப்போ மாறி இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இந்த காலனைஸ்ட் பீப்புள் இருக்காங்க. அதை பற்றிய பிளே தான் இது. சம்மரி. The story starts with Makak, an old black man who works as a charcoal burner and lives alone on Monkey Mountain. Monkey Mountainல தான் இவன் தனியா வாழ்ந்துட்டு இருக்கான் மக்காக். அவன் சார்கோல் பர்னர், இந்த நிலக்கரி சுரங்கத்துல சம்திங் ஹீஸ் ஒர்க்கிங் தேர். ஓகே, இது வந்து சார்கோல் அப்படிங்கிறது நிலக்கரிங்கிறது மரக்கறி தான். ஓகே, அதை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு அதில் ஒர்க் பண்ணுற அந்த மரக்கறி இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, அண்ட் லிவ்ஸ் அலோன் ஆன் மங்கி மவுண்டன்ஸ். மங்கி மவுண்டன்ற இடத்துல தான் அவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒன் டே ஹி கெட்ஸ் அரெஸ்டட் இன் அ ஸ்மால் கரீபியன் டவுன் ஃபார் காசிங் ட்ரபிள். ஒரு நாள் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னா, அவன் ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான். ஹி கிளைம் டு பி த கிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா விச் ஆங்கர்ட் த பீப்புள். நான் தான் ஆஃப்ரிக்காக்கே ராஜா, நீங்க எல்லாம் எனக்கு வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை எல்லாம் அவன் வந்து ஏதோ பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். he is put in the jail cell where he meets other prisoners. ஸோ அவன் வந்து ஜெயிலுக்கு அவனை அழைச்சிட்டு போறாங்க. he is put in the jail. அங்க நிறைய prisoners அவன் பார்க்குறான்.
they tease him and doubt his strange stories. அவன் நிறைய கதை சொல்றான், நான் வந்து இப்படி அப்படி நான் பெரிய அரசனாக்கும் அது இதுன்னு அவன் தன்னை பத்தியே புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் அவனை டீஸ் பண்றாங்க ஜெயில. மக்காக் ஹேட்ஸ் பீயிங் பிளாக் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வித் திஸ் ஐடென்டிட்டி. மக்காக்கு தான் கருப்பா இருக்கிறது பிடிக்கவே இல்லை. தன்னோட ஐடென்டிட்டியோட அவன் பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான். ஏன்னா லாங்குவேஜ் ஒயிட்டு, ரிலிஜியன் கேத்தலிக் எல்லாமே இங்கிலீஷ் பீப்புள் மாதிரி இருக்கு, ஆனா கலர் வந்து பிளாக்கா இருக்கு. அவனால அதை தாங்கிக்க முடியல. While in jail, he has a powerful dream of a white goddess who tells him he is really a king from Africa and encourages him to reclaim his royal roots. அவன் வந்து இந்த மாதிரி இதுல இருக்கிறப்போ, ஜெயில இருக்கப்போ அவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல வந்து ஒரு ஒயிட் காடஸ் வருது. ஓகே, அந்த ஒயிட் காடஸ் அதுக்கு ஒரு எம்பசிஸ் கொடுக்குறாரு இங்க ஆத்தர். வர்ற தேவதை வந்து ஒயிட்டா இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்ம கடவுள்லாம் நம்மள மாதிரி இருக்க மாதிரி ஆனா அவனோட கடவுள் எப்படி இருக்கு, ஒயிட்டா இருக்கான். அது என்ன சொல்லுது, நீ கிங் தான், ஆப்பிரிக்காவோட கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீ போய் உன்னோட ராயல் ரூட்ஸை போய் தேடு, அதாவது ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க நீ அரசனா இருந்திருப்ப, அங்க போய் உன்னோட அந்த ராயல் ஃபேமிலியை போய் தேடுன்னு சொல்லுதான் அந்த ஒயிட் காடஸ். This dream is very important because it starts Makak on a journey, half dream, half real, to understand who he is. இந்த ட்ரீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்காக் வந்து ஒரு ஜேர்னி கிளம்புறான். இது உண்மையான ஜேர்னி இல்லை, இது ஒரு ட்ரீம் ஜேர்னி. சிலப்போ உண்மை மாதிரியும் தெரியுது. ஹாஃப் ட்ரீம் ஹாஃப் ரியல் ஜேர்னியா இது தன்னை அறிய அவன் கிளம்புற ஒரு ஜேர்னின்னு சொல்றாங்க. In his dream, Makak imagines himself as a strong African warrior and king who fights for freedom and justice. கனவு தான் பெரும்பாலும் ஓடுது அவனை கண்ட்ரோல் பண்ணது. அந்த ட்ரீம்ல அவன் எப்படி தன்னை இமேஜின் பண்ணிக்கிறான்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆப்பிரிக்கன் வாரியர் மாதிரி தன்னை இமேஜின் பண்ணிக்கிறான். ஒரு கிங்கா, தன்னோட மக்களை ப்ரொடெக்ட் பண்றவனா, ஃப்ரீடம்காகவும் ஜஸ்டிஸ்காகவும் போராடுறவனா அவன் வந்து தன்னை இமேஜின் பண்ணிக்கிறான். He gathers followers including unexpected supporters like the Ku Klux Klan who symbolize the complicated history of race and power. Ku Klux Klan அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளு. அவங்களோட இதுல அந்த ஹிஸ்டரி ஆஃப் ரேஸ் அண்ட் பவர், அதாவது அவங்களோட இனம் இருக்கு இல்லையா, அந்த இனத்தை சேர்ந்த முக்கியமான ஆள். இவங்களோட சப்போர்ட்டை எல்லாம் சேர்த்துட்டு அவன் வந்து பெரிய வாரியரா இருக்கிறதா கனவு காண்றான். Makak also faces enemies including his friend Mushchik who tries to trick people by pretending Makak has magical powers. இது ட்ரீம்ல நடந்துட்டு இருக்கப்பவே நிஜத்துலயும் ஒரு சிலது என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் ட்ரீம்ல இருந்து எந்திரிச்சோன்னா நிஜத்துலயும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்க எனிமி அவன் பேர் வந்து மஸ்டிக். அவன் என்ன பண்றான்னா, எல்லாத்தையும் அவருக்கு நிஜமாலே பவர்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லி மத்தவங்கள ட்ரிக் பண்ணி அது மூலமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மணி வாங்கிட்டு இருக்கான் மத்தவங்க கிட்ட மஸ்டிக். ஸோ மக்காக்ஸ் ட்ரீம் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மேஜிக்கல் திங்ஸ். மக்காக்கோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் மேஜிக்கலாகவும் இருக்கும். He fights and kills the white goddess in the dream, showing he's rejecting the idea that white culture is better than black. ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான்னா, அவன் கனவுல வருதுல ஒரு ஒயிட் காடஸ், அது கூட சண்டை போட்டு அதையே கொன்னுடுறான். அப்போ அதை கொல்றது அப்படிங்கிறது எதை சிம்பலைஸ் பண்ணுது? இங்க வந்து இந்த கதை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடையில கிளைமாக்ஸ் எண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. இது ஃபுல்லா ட்ரீம் சீக்வன்ஸ், ஃபுல்லா இது வந்து சிம்பிள்ஸ் தான், ஒருத்தனோட மனப்போராட்டம் தான் இந்த கதை. அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். என்னன்னா, he is a black but he is practicing white. அந்த ஒயிட் பீப்புளோட கல்ச்சர், ரிலிஜன் எல்லாமே அவங்கள, லாங்குவேஜ் எல்லாமே அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஸோ ஹீ சஃபரிங் வித் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். தான் யாருங்கிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புளை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ அவனோட கலர் அவனுக்கு பிடிக்கல. அந்த ஒயிட் காடஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா காலப்போக்கில் அந்த ஒயிட் காடஸ் வந்து அவனுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கு. அவனுக்கு கோபம் வருது. கனவுலையே அந்த ஒயிட் காடஸை கொன்னுடுறான். Okay, he kills the white goddess, showing he's rejecting the idea that white culture is better than black. இந்த இடத்துல இந்த சிம்பிள் எதை சொல்லுது? அவன் ஒயிட் காடஸை கொல்றது அப்படிங்கிறது வந்து அவன் ஒரு கட்டத்துல வெறுத்து போயிடுறான். இந்த ஒயிட் பீப்புளை பார்த்து, இவங்க எல்லாம் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களே, இவங்க நம்மளை வந்து நம்மளோட அடையாளத்தை மறைக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு கோபம். அதுதான் வந்து அந்த ஒயிட் காடஸ் அவன் கொல்றது. அதுவே கனவுதான். அந்த கொல்றதுன்ற அந்த கனவு எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, he is rejecting white culture.
வெள்ளையர்களோட அந்த கலாச்சாரத்தை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பாயிண்ட்டுக்கு அவன் வந்துட்டான்றதை தான் குறிக்குது. He feels that is better to be a black. Okay, then this act helps him accept his true self. அவன் அந்த ஒயிட் காடஸை கொன்னதுக்கு அப்புறம் தன்னையே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ நாள் அவன் தன்னையே ஏத்துக்கல. ஏன்னா தான் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன்றதுனால தன்னை ஏத்துக்க மறுக்கிறான். இப்போ now he is accepting his true self. The dream ends and Makak wakes up in the jail cell. ட்ரீம் முடியுது. அவன் தன்னைத்தானே அந்த கனவுலையும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறப்பதான் ட்ரீமும் முடியுது. Meanwhile, Corporal Lestrade, the officer who arrested Makak, shows his own struggle. இப்போ இவனுக்கு மட்டும் தான் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கானா? இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு, கார்பரல் லெஸ்ட்ரேட், இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் அரெஸ்ட் பண்ணி இவனை ஜெயில போட்டது, மக்காக் அரெஸ்ட் பண்ணது. இப்போ அவருக்குள்ளயும் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரகிள் போகுது. அவருக்குள்ள என்ன ஸ்ட்ரகிள்னு பார்க்கலாம். ஹீ இஸ் அ மிக்சட் ரேஸ் மேன். இவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? இவர் பிளாக் மேன் கிடையாது, மிக்சட் ரேஸ் மேன். அதாவது மதர் வந்து ஒயிட்டாவோ பிளாக்கா ஆப்போசிட்ல இருப்பாங்க. அதாவது மதர் ஒரு இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஒயிட்டா இருப்பாங்க. ஃபாதர் வந்து பிளாக்கா இருப்பாங்க. ஃபாதர் பிளாக்கா இருப்பாரு, ஃபாதர் வந்து மாறி இருப்பாங்க. அதாவது ஃபாதர் பிளாக்கா மதர் ஒயிட்டா, இல்லைன்னா மதர் பிளாக்கா ஃபாதர் ஒயிட்டா, இப்படி எதுவும் மாறி இருக்கிறாங்க. மிக்சட் ரேஸ் பிறந்தவர் தான் அவர் கார்பரல் லெஸ்ட்ரேட். who first acts like he supports the white rulers. இவர் வந்து ஒயிட் ரூலர்ஸை தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஒயிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் லேட்டா அவங்க வந்து அந்த மிக்சட் ரேஸையும் ஏத்துக்க மாட்டாங்க. யாருன்னா ஒயிட் பீப்புள் வந்து இந்த கலப்பிடம் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. பட் லேட்டா பிகின்ஸ் டு அக்செப்ட் இஸ் பிளாக் ஹெரிட்டேஜ். எக்ஸ்கியூஸ் மீ. இவர் என்ன பண்றாரு, கடைசியா தன்னோட பிளாக் ஹெரிட்டேஜை, தன்னோட பிளாக்னஸ், இதே பிரச்சனை தான் அவருக்கும். மிக்சடா இருக்கிறதுனால ஒயிட்டை சப்போர்ட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க ஏத்துக்கல. அதனால பிளாக் ஹெரிட்டேஜ் அவர் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் ஆஃப் வாட் ஹி விட்னஸஸ் இன் த ட்ரீம் அண்ட் லைஃப். திஸ் ஷோஸ் ஹவு காம்ப்ளெக்ஸ் பீப்புள்ஸ் ஐடென்டிட்டிஸ் கேன் பி அண்டர் கொலோனியல் ரூல். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நாட் ஒன்லி மக்காக், ஆல்சோ ஃபார் கார்பரல் லெஸ்ட்ரேட். ஒரு பவர்ஃபுல்லா ஒரு போஸ்ட்ல இருக்கிற ஆளுக்கும் இதே பிரச்சனை தான். அப்போ நிறைய இந்த காலனைஸ்டு பீப்புளுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு போர்ட்ரே பண்றாரு ஆத்தர். In the end, Makak accepts who he really is and stops hating himself. He begins calling himself by his real name, Felix Hobain. ஏன்னா இவன் வந்து கனவுலோகத்துல இருந்தப்போ மக்காக் வந்து ட்ரீம் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ தன்னை ஒரு அரசனா வேற ஏதோ பேர் சொல்லி மக்காக்னு கூப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா? இப்போ வந்து அவன் இந்த ட்ரீம்ல இருந்து வெளியே வந்தோன்னு அவன் தன்னை வெறுக்கிறத நிப்பாட்டுறான். தன்னை கருப்பினம்னு ஏத்துக்கிறான். அவனை தன்னை பிளாக் அக்செப்ட் பண்ணிக்கிறான், தன்னை வெறுக்கிறத நிப்பாட்டுறான். He begins calling himself by his real name, Felix Hobain. இப்போ அவன் தன்னோட உண்மையான பேரையும் சொல்றான். அவன் பேருக்கு மக்காக் இல்ல, ஃபெலிக்ஸ் ஹொபைன் அப்படிங்கிறதான். இதனால அந்த பேரை சொல்லக்கூட அவனுக்கு வெறுப்பா இருந்தது. Corporal Lestrade releases him and Makak goes back to Monkey Mountain with Mustique, ready to live with pride in his culture and history. இப்போ கார்பரல் லெஸ்ட்ரேட் வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டுறாரு. அவன் மங்கி மவுண்டனுக்கு போயிட்டான், அவனோட ஃப்ரெண்டோட போயிட்டான். இப்போ அவன் வந்து எப்படி போறான் அப்படின்னா திருந்தி போறான். எப்படி திருந்தி போறான்? தன்னோட கல்ச்சர், தன்னோட வரலாறு, அதாவது என்னோட நாடு, என் மக்கள், அதுல பெருமையோட போறான். ஓகே, அவன் அந்த ஒயிட் பீப்புள், ஒயிட் கல்ச்சர் அதெல்லாம் மறந்துட்டு தன்னோட கலர் ஏத்துக்கிறான். தன்னோட கல்ச்சர் தான் நல்லது. இது எல்லாத்துமேலயும் ஒரு ப்ரைடோட கர்வம் வந்துருச்சு. நான் சிறந்த ஒரு கல்ச்சரை சேர்ந்தவன் நினைச்சு போறான். இந்த பிளே யூசஸ் எ மிக்சர் ஆஃப் ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி டு எக்ஸ்ப்ளோர் டீப் திங்ஸ். இந்த பிளே வந்து ஃபுல்லா எ மிக்சர் தான், ஒரு கலப்பம். இது ஸ்டோரியே ஒரு எப்படி இருக்கு அப்படின்னா மிக்சர் மாதிரி தான் இருக்கு, கலந்துதான் இருக்கு. ட்ரீமும் ரியாலிட்டியும் கலந்துதான் இருக்கு. இதை கொண்டு இப்படி ஒரு கதை எழுதுறதுக்கு என்ன காரணம்னா, இது மூலமா ஒரு டீப் தீம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு ஆத்தர். ஐடென்டிட்டி, ரேஸ் கொலோனியலிசம் அண்ட் செல்ஃப் அக்செப்டன்ஸை இந்த ஸ்டோரி மூலமா அவர் சொல்றாரு. It shows how colonialism makes people feel lost or ashamed of who they are. அப்போ அந்த கொலோனியலிசம் வந்து மக்களை எப்படி லாஸ்டா ஃபீல் பண்ண வைக்குது, தொலைஞ்சு போன மாதிரி, ஏதோ நம்ம தப்பு செஞ்சது. நம்ம நாட்டிலையுமே அந்த இது நிறைய இன்னுமே அது இருக்கு இல்லையா? ஓகே, இங்கிலீஷ் பேசினா ஒரு மரியாதை,
அதே மாதிரி அவங்க அவங்க ஒரு ஒரு மேனர்ஸோட நம்ம கல்ச்சரை விட அவங்க கல்ச்சரை வந்து உயர்வா நம்ம பார்க்குறோம். ஓகே. வெள்ளையா இருக்கவன் பொய் பொய் சொல்ல மாட்டான்டா. அந்த மாதிரி ஒரு அந்த இதெல்லாம் வந்தது. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் கருப்பு தான். ரைட்? வெள்ளையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஃபேர்னஸ் நாட் நம்ம ஊர்ல கொஞ்சம் மைல்டு கலர் சேஞ்சஸ் பத்தி அவங்க பேசலாம். அவங்க எதை பத்தி சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ் பீப்புள தான் அவங்க சொல்ல வர்றாங்க. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான். ஸோ அவங்கள வந்து சுப்பீரியரா பார்க்கறது, நம்மள இன்ஃபீரியரா பார்க்க வச்சுட்டாங்க. அவங்க கொலோனியலிசம்ல அது ஒரு மெயின் இது. தங்கள பெரிய ஆள்களாவும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவங்க முதல் நம்ப வைப்பாங்க. நம்மள பார்பேரியன்ஸ்ன்னு நம்ப வைப்பாங்க. ஸோ, அப்போ கொலோனியலிசம் வந்து அந்த பீப்பிள் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, தே ஃபீல் லாஸ்ட் ஆர் அஷேம்டு ஹூ தே ஆர். நம்ம நம்ம தொலைஞ்சு போனவங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்மள நாமே நெனச்சு அசிங்கப்பட்டுட்டு இருப்போம். மகாக்ஸ் ஜர்னி இஸ் அபவுட் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபைண்டிங் ஸ்ட்ரெங்த் இன் ஹிஸ் ஆஃப்ரிக்கன் ரூட்ஸ். ஸோ, அப்படி இருந்த மக்காக் இந்த கதை மூலமா ஆத்தர் என்ன பண்றாருன்னா, மக்காக்ன்னு ஒருத்தன் இப்படிதான் தொலைஞ்சு போனவன். தன்னை தொலைச்சவன் அவன். அவன் என்ன பண்றான்? தன்னை தொலைச்சிட்டு எங்கேயோ சந்தோஷத்த தேடிட்டு இருக்கிறான். ஒரு ஒயிட் காடஸ நம்பிக்கிட்டு போயிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல உணர்றான். நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அந்த கனவுல அந்த ஒயிட் காடஸ கொல்றான் அப்படின்றது ஒரு சிம்பல். அதாவது அந்த இடத்துல வந்து அவன் என்ன ஹி இஸ் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் ஹிஸ் ஒயிட் தாட்ஸ். ஓகே. ஒயிட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து பிரிஞ்சு அவன் வந்து தன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறான். தன் மக்களை நேசிக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட கல்ச்சரை நேசிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே. ஸோ ஹி இஸ் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபைண்டிங் ஸ்ட்ரெங்த் இன் ஹிஸ் ஆஃப்ரிக்கன் ரூட்ஸ். அவங்க ஆஃப்ரிக்கன் ரூட்ஸ்ல அவன் வந்து ஸ்ட்ரென்த்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுதான் என்னோட ப்ரைட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். வால்கட் ஆல்சோ யூசஸ் கரீபியன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் இந்த பிளே. இந்த பிளேல நிறைய இடத்துல வால்கட் வந்து அவங்க கரீபியனோட லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்காரு. தி ஸ்டைல் இஸ் லைக் poetry, making the story feel like a பவர்ஃபுல் சாண்ட் ஆர் ரிச்சுவல் அபவுட் ஃப்ரீடம் அண்ட் ஹோப். ஓகே. ஸ்டைல் வந்து பொயட்டிக்காக இருக்கான். ஓகே. ரைட்டிங் ப்ரோஸா இருந்தாலும் பொயட்டிக் ஸ்டைலில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம்மரி, ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன் இஸ் அபவுட் அ மேன்ஸ் ட்ரீம் டு ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் இன் அ வேர்ல்ட் ஷேப் பை கொலோனியலிசம். அப்போது இதோட தீம் என்ன? ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன் அப்படிங்கிறது நத்திங் பட் எ மேன்ஸ் ட்ரீம் டு ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் இன் அ வேர்ல்ட் ஷேப் பை கொலோனியலிசம். காலனி ஆதிக்கத்தினால உருவான இந்த உலகத்துல தன்னை தேடுற ஒரு மனுஷனை பத்தி. ஓகே. தன்னை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷனை பத்தி. அதுதான் இந்த ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன். இட் டெல்ஸ் ஹவு மக்காக் மூவ்ஸ் ஃப்ரம் செல்ஃப் ஹேட் டு செல்ஃப் லவ். ஏன்னா செல்ஃப் ஹேட்ல இருந்தான். தன்னை வெறுத்தான். தன்னோட கலரை வெறுத்தான். ஆனா அதுல இருந்து ஒரு கட்டத்துல செல்ஃப் லவ்வுக்கு மாறுறான். ஃப்ரம் கன்ஃபியூஷன் டு கிளாரிட்டி. குழப்பத்துல இருந்து ஒரு கிளாரிட்டி அவனுக்கு பிறக்குது. அண்ட் இட் செலிப்ரேட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கரீபியன் ஐடென்டிட்டி அண்ட் ஹெரிட்டேஜ். அதே மாதிரி அந்த கரீபியன் கண்ட்ரிஸ் ஐலாண்ட்ஸோட ஹெரிடிட்டியும் ஐடென்டிட்டி ஹெரிட்டேஜ் இது எல்லாமே அந்த அந்த இந்த பிளே வந்து செலிப்ரேட் பண்ணுது. கன்க்ளூஷன். Dream on Monkey Mountain is more than just a play. It is a journey of healing through the character of Makak. இது வந்து பிளேன் சொல்றதை விட இது ஒரு ஒரு நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு கதை இது. மக்காக்ன்ற கேரக்டர் மூலமா டெரெக் வெல்காட் ஷோஸ் ஹவு காலனைஸ்ட் பீப்புள் மஸ்ட் டிராவல் த்ரூ கன்ஃபியூஷன், பெயின் அண்ட் இல்யூஷன் டு ரீடிஸ்கவர் தேர் ட்ரூ செல்ஸ். அப்போ இங்கே டெரெக் வெல்காட் வந்து ஒரு மக்காக் கதையை காமிக்கிறது மூலமா அவங்க மக்களுக்கே ஒரு அறிவுரை சொல்றாரு. இப்படி இருக்காதீங்க, அவங்கள கும்பிட்டுட்டு இருக்காதீங்க, ஒயிட் பீப்புளோட கல்ச்சரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே. இந்த கன்ஃபியூஷன் இதெல்லாம் கன்ஃபியூஷனுக்கு தான் அவங்க குழப்பத்துல தான் கொண்டு போய் விடும். அவங்களும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த லாங்குவேஜும் இந்த கல்ச்சரும் உன்னோடது இல்லை. அதனால உங்களோட ட்ரூ செல்ஃப்ஸை கண்டுபிடிங்கன்னு அவரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் இந்த மெசேஜ். அதுதான். ஓகே. மக்காக்ஸ் ஃபைனல் சாய்ஸ் டு ரிட்டர்ன் டு மங்கி மவுண்டன் அஸ் ஃபீலிக்ஸ் ஹோபைன் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப். அப்போ மக்காக்கோட கடைசி சாய்ஸ் என்னவா இருக்கு? தன்னோட ஊரான மங்கி மவுண்டனுக்கு ஃபீலிக்ஸ் ஹொபைனா போறான். ஓகே. மக்காக்கா இருந்தவன் தானே ஒரு ராஜா, என் பேர் மக்காக்னு சொன்னவன், இப்போ ஃபீலிக்ஸ் ஹொபைனா போறான். தன்னை உணர்ந்து தன்னோட பேரோட ஒரிஜினாலிட்டியோட போறான். we do not need to become kings or live in dreams to have value. அப்போ நம்ம பெரிய ஆளா இருந்தாதான் வேல்யூபிள் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. we only need to accept who we are and where we come from. நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எங்க இருந்து வந்தோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எதையோ நோக்கி பறக்கிறத பார்த்து ஆசைப்பட்டுட்டு இருக்க வேணான்ற
Walcott's play is a brilliant call to embrace identity with pride and reject the lies of the past. அப்போ அந்த கலோனியலிசமில் கொடுத்த அந்த பொய்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எம்ப்ரேஸ் பண்ணுங்க. எதை எம்ப்ரேஸ் பண்ணுங்க? ஐடென்டிட்டியோ நீங்கள் யாருன்னு உணருங்க, அதை கர்வத்தோடு ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் த பிளே ட்ரீம் ஆன் மங்கி மவுண்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe for more such episodes.